திருமணவர் பாஷா அதிமுகவை ஒருங்கிணைக்க பாஜக முயற்சி செய்யுது அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறார். வெளியில் சொல்லப்படாமல் உள்ளேயே பேசப்பட்டது பாஜக பின்னாடி இருக்கான்னு இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ பாஜக ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுவதுன்னு நோக்கம் என்ன சார்? பாஜக ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் அதிமுகவினுடைய கூட்டணியை தீர்மானித்து அறிவிக்கின்ற பொழுது அந்த அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் விவகாரம் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அறிவித்ததற்கு பின்னால் தான் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியார் சந்திப்பதற்கு முன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் நாங்கள் ஒரு 10 பேர் போய் அமித்ஷா அவர்களை அந்த ஹோட்டலிலே சந்தித்து பேசிவிட்டு வந்தோம். இந்த கூட்டணிக்கு முன்முயற்சிகளாக நீங்கள் தான் எடுத்தீங்க. ஆமாம், போய் சந்தித்து விட்டு பேசிவிட்டு வந்தோம். வந்ததற்கு பின்னால் எப்பொழுது எடப்பாடியார் புறப்பட்டு வருகிறார் என்று சொன்னால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் அவரை பொறுத்தவரை அவர் புறப்பட்டு பசுமை சாலை இல்லத்திலிருந்து ஹோட்டலுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படுகிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எடப்பாடியார் சொன்ன நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தான் இந்த கூட்டணிக்கு அவர்கள் தயாராக வந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையிலே அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முயற்சியிலே பாஜக ஈடுபடுகிறது என்று சொன்னால் ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா வந்தபோது அவரை அழைப்பதற்கான விருப்பம் தெரிவித்தார், அவரை அழைக்கவில்லை. அதே போல டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முயற்சியிலே உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுமையானால் அவர்களை கூட விமான நிலையத்திற்கு வருவதற்கான அனுமதி வழங்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சி சார் வெளியில சொல்லுவாங்க சார். உள்ள என்ன சார்? செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திச்சார். செங்கோட்டையன் கெடு விதித்த பிறகு அமித்ஷாவை சந்திக்கிறார். செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்திச்சார்ல, அதே மாதிரி அமித்ஷாவை சந்திச்சார்ல. அவர் என்ன காரணம் சொன்னாரு? என்னுடைய தொகுதி மக்கள் பிரச்சனைகளுக்காக நான் சந்தித்தேன். அதிமுக பற்றிய விவகாரங்கள்லாம் கூறினேன், ஒன்னா இருக்கணும்லாம் சொன்னேன். அந்த கருத்துக்களை கேட்டுக்கிட்டாங்க. நீங்க சொன்னா வேணாம் நான் சொல்லுவாங்க, ஐயா நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆனா நீங்க வெளிய அப்பாயின்ட்மென்ட் கொடுத்தது சார், நீங்க வெளிய அப்பாயின்ட்மென்ட் கொடுத்தது ஒரு மெசேஜ் இல்லையா? சொன்னது என்ன சார்? இந்த ட்ரெயின் இந்த டைமுக்கு புறப்படுறது சரியில்லை, சென்னைக்கு வர காலதாமாவது. அந்த நேரத்தில் ரயில்வே அமைச்சரும் வந்தாரு, அவர்கிட்ட இந்த கோரிக்கையை சொன்னேன், அவர் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக அவர்கள் அதிமுக சேர வேண்டும், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் நேரடியாக அமித்ஷாவை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அமித்ஷா பேசினார் 2021 பேசினாரா இல்லையா? அப்போ பேசினார் சார். அப்ப அமித்ஷாக்கு இந்த நோக்கம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் ஒத்துக்காததனால தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அலையன்ஸ் வரல. அதுக்கு பின்னாடி மீண்டும் தேர்தல் வருகின்ற பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த கூட்டணியை அமித்ஷா விரும்பி வரவேற்று ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அதிமுக என்று சொன்னால் அது எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அதுதான் அபிஷியல் அதிமுக என்ற அடிப்படையில் அவர்களோடு கூட்டு சேர்ந்தாரே தவிர இவர்களையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையை அவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எடப்பாடியாரும். இவரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இதுதான் உண்மை. பெரிய துரோகி அமித்ஷா தான். யாரு? பெரிய துரோகி அமித்ஷா தான். சார் அப்ப நீங்க நல்லா சொல்றேன். பெரிய துரோகி இல்ல நீங்க பெரிய துரோகி அரசியல்ல தலையிட மாட்டேன்னு சொல்றார் அமித்ஷா. இல்ல சார் இல்ல மோடி வரணும்னு சொல்லி 2020 சார் உங்களுக்கு எடப்பாடியார் வரல, அந்த கூட்டணி எடப்பாடியார் அந்த கூட்டணிக்கு வரல, எடப்பாடியார் அந்த கூட்டணிக்கு வரல. மோடி வரக்கூடாது இருந்தா எடப்பாடி பழனிசாமியை கொண்டது என்டிஏக்கு தலைவராகன. அப்ப அந்த அமித்ஷா தான் சார். நீங்க திமுக சார், அதெல்லாம் போலந்து வேற போற அவர் வேற வெளியிட நீங்க உடனே திமுக ஆமா சார். திமுக அத உங்க கட்சியில மனோஜ் சீட் கொடுத்தா நீங்க திமுக பின்னாடி சார் கேப்போ ஒரு எம்பி சீட் தரதுல நீங்க நாளை கூல் டவுன் நீங்க ஒரிஜினலா பேசுவோம், விவாதிப்போம், கருத்துக்களை முன்வைங்க, விரிவா பேசுவோம். திரு புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழு நீங்க பேசுறீங்க. சார் ஜிகே வாசனுக்கு ஒரு எம்பி சீட் சொன்னா நாளைக்கு வாழ்க சொல்லி கோஷம் போடுவீங்க. நீங்க ஓபிஎஸ் அடுத்து நீங்க எங்கடா ராஜ்யசபா எம்பி கிடைக்காது, அத வாங்கணும். ராஜ்யசபா எம்பிக்காக நீங்க அலையறீங்க. போய் சந்திக்கிறார்.
முடிச்சா என்ன OPS எல்லாம் நீங்க தரதாங்க OPS எல்லாம் வச்சிருக்க ஓட்டு தாமக ஜிகே வசனுக்கு இருக்கா வாங்க அத சொல்லுங்க 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு தூத்துக்குடி நக்கிட்டு போச்சு நோ வார்த்தையில கவனம் திருப்புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழு நீங்க பேர் வச்சிருக்கீங்க. ஆனா ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை பாஜக மேற்கொள்ளுதோ? புகழேந்தி பேசிட்டு இருக்கார். நீங்க குட் ஈவினிங் டு தந்தி டிவி. எஸ் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க கார்கே. இல்ல ஒருங்கிணைப்பு குழு நீங்க பேர் வச்சிட்டு இருக்கீங்க. பாஜக ஒருங்கிணைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கு போலயே, உங்களுக்கு தெரியாம? அவரு அண்ணன் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முயற்சியில இறங்க சொன்னது என்ன, பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்லிதான் நான் இறங்கினேன் அப்படின்னாரு. ஒரு காலத்துல இதே பிஜேபி சேர்த்து வச்சது அன்னைக்கு தான் அரசியல் கண்ணா பின்னான்னு தடுமாறி போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரிஞ்சிருந்து அவர் பாட்டுக்கு தர்ம யுத்தத்தை நடத்திட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனை இல்லாம இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பாரு. அது சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தானடி எங்க அண்ணன் OPS வஞ்சகன் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி அது மாதிரி ஆயிப்போச்சு. அன்னைக்கு அதை சேர்த்து விட்டு பிரிச்சு விட்டாங்க. அதே அமித்ஷா உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா, உங்களுக்கு தெரியும். அப்புறம் திருப்பி கூட்டு சேர்த்து வைங்கன்னு இவர்கிட்ட அந்த பணியை கொடுத்ததா சொல்றாங்க. சரி, நல்லெண்ண அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஒத்து வர மாட்டேங்கிறாரு பழனிசாமி. சேர்த்து வையின்னு எடப்பாடி பழனிசாமி இது செங்கோட்டையன் சொன்னாலும் அதுக்கு அவரு எடப்பாடி பழனிசாமி ரெடியே இல்லையே, வரமாட்டேன்றார் சார். இல்ல அமித்ஷாவால EPS சொல்ல முடியும், அதை மீறி ஏன் செங்கோட்டையில எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இவர் போய் பாக்குறப்ப அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்தா நல்லது தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அப்ப இவர் திரும்பி கேட்டுக்கணும், உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு நீங்க சொன்னீங்களே, அதனாலதான் சார் நீங்க நினைச்சு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அவரு நீங்க நினைச்சா முடியும் அப்படிங்கிறாரு. அவர் எதை அடிப்படையாக கொண்டு சொன்னாருன்னு உங்களுக்கு எனக்கும் புரிஞ்சிருக்கும். இடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் வச்சு சொன்னாரா என்னவோ தெரியல. நீங்க சொன்னா அவங்க ஒத்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாரு அவரு. அதனால இப்ப நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், அதனாலதான் நான் அங்க போனேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா இறங்குறவர் இறங்கி வரணுமே, இறங்கி வரமாட்டேன்றார். ஒருங்கிணைப்பு குழு லெட்டர் எழுதணும், நேரா சொன்னோம், எல்லாம் பண்ணோம். ஆனா நோ யூஸ், எதுவுமே கண்டிக்கவே இல்லை. ஆனா அன்னைக்கு சேர்த்து வச்ச 4.5 வருஷம் சேர்த்து வச்சு எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் உட்கார வச்சாங்க. எனது அன்பு சகோதரர் அண்ணன் குழந்தைவேலுடைய புதல்வர் ரவி குழந்தைவேல் பேசும்போது சொன்னார், துரோகி அது இதுன்னு திட்டினார். வழக்கமா திட்டார், இப்போ வர பரவாயில்ல, ஒன்றும் தொந்தரவு இல்லை. அவர் சொன்னதுல நான் என்ன கேட்கிறேன், நான் அன்போட வரேன். ரைட்டு, அது அந்த குடும்பம் சரியில்லை, அந்த குடும்பம் ஆக்கிரமிப்பு செய்யுது, எல்லாம் கரெக்ட் தான். சசிகலா குடும்பம் ஆக்கிரமிப்பு செய்து அதிகாரம் பண்ணிச்சு, இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். சார் அந்த குடும்பம் சரியில்லைன்னே வச்சுக்கோங்க, திருமதி VK சசிகலா சின்னமா சரியில்லைன்னே வச்சுக்கோங்க, மற்றவங்களையும் அதே கணக்கில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏன் சார் காலில் விழுந்து CM ஆனீங்க? அதுக்கு ஏன் சார் ஒத்துக்கிட்டீங்க? அந்த குடும்பம் சரியில்லை சார். சரி, நம்ம சரியில்லை. ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தான் சார் ஏத்துட்டு இருந்தாங்க. இருங்க, அதாவது எல்லாரும் ஒரு சூழல் வரப்ப பிரிஞ்சு வர்றாங்க, அப்புறம் ஏன் இப்ப ஏன் அதை பத்தி செங்கோட்டையன் மேல மாத்திரம் சொல்லிட்டோம்? எல்லாரும் ஏத்துக்கிட்டோம், எல்லாரும் காலில் விழுந்தோம், எல்லாரும் பொதுக்குழு கூட்டணும், அந்த பொதுக்குழு அவங்கதான் பொதுச் செயலாளர்னு சொன்னோம். அவர் கேட்கிறது அதிமுகவை இன்னைக்கு குடும்ப கட்சி அப்படின்னு சொல்றாரு, குடும்ப அரசியல் அப்படின்றாரு. அப்படின்னா சசிகலா அவர்கள் இருந்தப்போ அவருடைய குடும்பத்தை சார்ந்த எத்தனை பேர் அதிகார மையமா இருந்தாங்கன்னு கேட்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இல்ல 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 சார், அதை ஏத்துக்கிட்டு தான் இவங்க இருந்தாங்க கொடுங்க. அவர் கேட்கறது அது இல்ல, அவர் பேசுறது இஸ் டாக்கிங் அபௌட் ஹிஸ் ஓன் பெல்ட். கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்த ஈரோடு, புறநகர், ஈரோடு எல்லாம் சேர்ந்து அங்க அவருடைய சம்பந்தினுடைய ஆதிக்கம், டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு. யார் இது பண்ணனாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். இது உண்மையான நிலவரம். அங்க யார் வேணாலும் நீங்க கேளுங்க. எத்தனையோ பேர் கொண்டு ரவி குழந்தைவேலே சொல்லுவார், லைனா போட்டு சொல்லுவாரு. இல்ல அவர் மகன் சார் நியாயமா பேசுவோம், நம்ம நியாயமா பேசுவோம். அவரோட சன் பாலிடிக்ஸ்ல என்ன பண்றது இல்ல. ஆனா இங்க பாருங்க, அவரை இப்போ ஒரு அப்பா ஒரு நிமிஷம் எலெக்ஷன் புகழேந்தி ஒரு நிமிஷம். அதாவது என்னுடைய தந்தை அமைச்சராக இருக்கும் பொழுது, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது, சிறப்பு பிரதிநிதியாக இருக்கும் பொழுது, அவருடைய வேலை நிமித்தமாக என்னை அனுப்பினால் நான் கழக அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறேன், புரட்சி தலைவர் அம்மா வீட்டுக்கு சென்றிருக்கிறேன், புரட்சி தலைவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன், பத்திரிகை அலுவலகங்களுக்கு சென்றிருக்கிறேன், நிருபர்களிடம் பார்த்திருக்கிறேன், கொண்டு போய் லெட்டர் கொடுத்திருக்கேன். அதே போல அவர் செய்ய வேண்டிய வேலையை
அவர் செய்ய முடியாமல் அவர் வீட்டிலிருந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள தன்னுடைய மகன் மூலமாக அனுப்பினால் பார்த்தால் எந்த தவறும் இல்லை. காரணம், அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். சரிங்களா? அதற்கு அடுத்தபடி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார், சில பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் சில வேலைகளை நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை வைத்து அனுப்ப வேண்டும் என்ற போது வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக அவரை அனுப்பி அதை செய்ய வைத்தால் என்னுடைய தந்தை செய்திருக்கிறார், நான் செய்திருக்கிறேன், நான் செய்திருக்கிறேன். அப்ப என்னை சேர்த்து தப்பு சொல்றீங்களா? நான் பிறந்த குழந்தையில இருந்து கட்சியில் இருக்கேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்னை கட்சி தொண்டர்கள் தூக்கி வளர்த்தார்கள். சரியா? ஒரு கட்சியினுடைய லீடர் அவரோட சன்னை ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனா பயன்படுத்துறதுல தப்பில்லை, கரெக்ட். ஆனா அதே நேரத்துல நீங்க நல்லா கவனிக்கணும் ரவி, நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னு சொன்னா, சொல்லுங்க, நாங்களே புகார் கொடுத்தோம் சரியில்லை இந்த கூட்டம்னு சொல்லி அம்மா கிட்ட. ஆமா, நேரடியா சொல்லுகிறேன். இங்க மட்டும் இல்ல, எந்த உலகத்துல கூப்பிட்டு சொல்லலாம் சொல்லுங்க. ஓகே ஓகே சசிகலா, அதுல ஒரு 0.1% கூட நான் மாற மாட்டேன். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த பொழுது சார் வெளியே நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டுல. சார் கரெக்ட் சார், நீங்க சொல்றது நான் மறுக்கல. நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொன்னது கரெக்ட். முதல்ல என்ன சொன்னீங்க, ஒரு தலைவருடைய மகன் எடுத்து செல்வதோ நடத்துவதோ தப்பு இல்லை, ரைட், ஓகே. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்க வாபஸ் எங்கேயுமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. நான் வரவேற்கிறேன். அதை ஏத்துக்கலையா அம்மா? அந்த கூட்டம் சரியில்லை, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏத்துக்கலையே. ஆனா சொல்ல தவறினால் அது பெரிய குற்றம். சார் பாருங்க, இதற்கு நடுவுல தெளிவாக இவர்களால் உங்களுக்கு சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கைப்படுத்தார். சரிங்களா? அது நடந்தது. அவர் மறைந்து விட்டார், ஆனால் அவர் சொன்னது நடந்தது. பாதிக்கப்பட்டது நீங்கன்னு சொன்னீங்க, மாத்தாதீங்க சார். பாதிக்கப்பட்டது நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்ப வரைக்கும். சரிங்களா? பாருங்க, 91 சீட்டு மறுக்கப்பட்டது. எதனால? சசிகலாவை எதிர்த்ததால், அவர் குடும்பத்தை எதிர்த்ததால்.